மெட்டா, இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பா மெட்டாவர்ஸ் தானே. ஆனா எந்த கனவுக்காக அவங்க பேரை மாத்துனாங்களோ அதே கனவுல இருந்து இப்ப பின்வாங்கி ஒரு புது ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன புது ரூட்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. ஒரு கம்பெனி தன்னோட பேர்லயே இருக்கிற ஒரு டெக்னாலஜிய ஏன் கைவிடணும்? சும்மா ஏதோ ஒரு முடிவில்லை இது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. சரி, வாங்க முதல்ல ஆரம்பத்திலேருந்து வருவோம். மெட்டாவோட அந்த மெட்டாவர்ஸ் கனவுல இருந்தே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் மெட்டா தன்னோட முழு பலத்தையும் இந்த வெர்ச்சுவல் உலகத்தை உருவாக்குறதுல தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட விஷன் ரொம்ப பெருசுங்க. நீங்க, நான், நம்ம எல்லாரும் வேலை செய்யறது, விளையாடுறது, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுன்னு எல்லாத்தையும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இது ஏதோ கேம்ஸ் மாதிரி இல்ல, இன்டர்நெட்டோட அடுத்த வெர்ஷன்னே சொன்னாங்க. ஆனா அவ்வளவு பெரிய கனவு ஒரு பெரிய உண்மைய நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருந்தது. அது என்னன்னா பணம். கிட்டத்தட்ட $70 பில்லியன். இந்த மெட்டாவர்ஸ் கனவுக்காக மெட்டா செலவு பண்ண காசை கேட்டா நமக்கே தலை சுத்திரும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். $70 பில்லியன் மேல. ஒரு சின்ன நாட்டோட மொத்த பட்ஜெட்டை விட இது அதிகம்னு சொல்றாங்க. இவ்ளோ பெரிய பணத்தை மெட்டாவர்ஸ்க்காகவே இருக்கிற அவங்களோட ரியாலிட்டி லேப்ஸ் டீம்ல கொட்டுனாங்க. ஆனா ரிசல்ட், அதுதான் பெரிய கேள்விக்குறி. இங்க பாருங்க, இதுதான் நிஜமான நிலைமை. ஒரு பக்கம் எல்லாரும் விஆர் உலகத்துல வாழ்வாங்கன்னு ஒரு கனவு. ஆனா இன்னொரு பக்கம் நிஜத்துல ரொம்ப கம்மியான பேர் தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஆனா செலவு மட்டும் மலை மாறி ஏறிட்டே போச்சு. இதனால என்ன ஆச்சு? மெட்டா வேற வழி இல்லாம தன்னோட பிளானையே மாத்திக்க வேண்டியிருந்தது. மெட்டாவர்ஸ்க்கான பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 30% வரைக்கும் வெட்ட முடிவு பண்ணாங்க. அந்த மிச்சமான பணத்தை வேற ஒரு புது விஷயத்துல முதலீடு செய்ய பிளான் பண்ணாங்க. பாருங்க, மெட்டாவர்ஸ் ஒரு பக்கம் இப்படி தடுமாறிட்டு இருக்கும்போது தான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ராடக்ட் மெட்டாவுக்கு ஒரு புது வழியே திறந்து காட்டுச்சு. அதுதான் இந்த ரேபான் மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ். பார்க்க ஒரு சாதாரண கூலிங் கிளாஸ் மாதிரி தானே இருக்கு. ஆனா இதோட சேல்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. இது மெட்டாவுக்கே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் இப்ப உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிற ஏஐ. அதாவது மனுஷங்க மாதிரி யோசிச்சு நமக்கு தேவையானதை உருவாக்குற டெக்னாலஜி. இந்த ஏஐ நம்ம உலகத்தை பார்க்கணும், நம்ம பேசுறத கேட்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. அந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் கிளாஸ் கரெக்டா ஃபிட் ஆச்சு. மார்க் ஜுக்கர்பர்க்கே இதை ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ அசிஸ்டன்ஸ் நம்மள மாதிரி பார்க்கவும் கேட்கவும் பெரிய விஆர் ஹெட்செட்டை விட இந்த ஸ்மார்ட் கிளாஸ் தான் பெஸ்ட் அன்னு சொல்லிட்டாரு. சோ மெட்டாவோட அடுத்த டார்கெட் என்னன்னு ரொம்ப தெளிவாயிடுச்சு. அப்போ மெட்டாவோட இந்த புது பிளான் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஃபியூச்சர் உங்க முகத்துல தான் இருக்கு. ஆமாங்க, அவங்களோட அடுத்த பெரிய டெக்னாலஜி நாம முகத்துல போடுற ஒரு டிவைஸா தான் இருக்க போகுது. அது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் மெட்டாவோட ரோட் மேப். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரேபேன் கிளாஸ் போட்டோ எடுக்கவும் ஏஐ கிட்ட சின்ன சின்ன கேள்விங்க கேட்கவும் யூஸ் ஆகுது. ஆனா அடுத்த ஸ்டெப் 2027ல வரப்போற ஓரியன்கிற ஏஆர் கிளாஸ். இது நிஜமான ஆக்மெண்டட் ரியாலிட்டியா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நியூரல் ரிஸ்பேண்ட்னு ஒரு புது டெக்னாலஜியும் வரப்போகுது. ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள். விஆர்னா உங்களை முழுசா ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆனா ஏஆர் நீங்க இருக்கிற இந்த நிஜ உலகத்து மேலேயே டிஜிட்டல் தகவல்களை காட்டும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே கூகுள் மேப்ஸ் மாதிரி அம்புக்குறி காட்டுறத நினைச்சு பாருங்க. அதுதான் ஏஆர். இந்த புது கிளாஸ்ல இருக்கிற பெரிய ஹைலைட்டே இந்த நியூரல் ரிஸ்ட்பேண்ட் தான். இது உங்க மணிக்கட்டுல இருக்கிற சின்ன சின்ன தசை அசைவுகளை கூட கண்டுபிடிச்சிடும். அதாவது நீங்க உங்க விரலை லேசா அசைச்சாலே போதும், கிளாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். சும்மா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் தட்டுனா மவுஸ்ல கிளிக் பண்ற மாதிரி. யோசிச்சு பாருங்க, இது வெறும் கிளாஸை கண்ட்ரோல் பண்ண மட்டும் இல்ல, நாளைக்கு நம்ம எல்லா டிவைஸும் இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுவோமோ என்னவோ. இது ஒரு புரட்சினே சொல்லலாம். ஆக மெட்டாவர்ஸ்னு ஒரு பெரிய கற்பனை உலகத்துல ஆரம்பிச்சு இப்போ நம்ம முகத்திலேயே பொருந்துற ஒரு சின்ன கம்ப்யூட்டர்ல வந்து நிக்குது மெட்டாவோட பயணம். என்னமோ தெரியல, நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனுக்கு அப்புறம் அடுத்த பெரிய கம்ப்யூட்டர் நம்ம முகத்திலே இருக்கிற ஒரு கண்ணாடியா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?